ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பொட்டேட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அந்த பொட்டேட்டோ நல்லாவே வந்து இதெல்லாம் வந்து அதோட தோல்லாம் வந்து சீவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லைஸை எடுத்து வச்சிடலாம். வாங்க பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைஸை எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து ஊற விட்டுக்கலாம். அது மாதிரி கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து 5 மினிட்ஸ் வந்து அப்படி வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பொட்டேட்டோ ஸ்லைஸ்லாம் வந்து நல்லாவே வந்து ஈரம்லாம் புழிஞ்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த ஈரம்லாம் கொஞ்சமாக போனால் தான் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு அழகாகவே வந்து நமக்கு வந்து க்ரன்ச்சியாக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணக்கூடிய பேன் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை அடுப்பில் வந்து வச்சிடலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான ஃப்ளேவரில் வந்து வேணும்னா என்ன ஃப்ளேவர் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற விரும்புகிறீங்களோ அந்த ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சில்லியும் சால்ட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டேஸ்ட் ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு போடக்கூடிய ஒரு பவுடர் வந்து நமக்கு கிடச்சிரும். நிறைய பேர் பெப்பர் போட்டு கூட சாப்பிடுவாங்க, உங்களோட விருப்பம். எனக்கு இந்த சில்லி வந்து பிடிக்கிறதுனால நான் இதை போட்டு சாப்பிட போகிறேன். அடுப்பு காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான அளவு பாம் ஆயில் இல்லை ஆயில் ஏதாவது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லாவே வந்து அதோட இதெல்லாம் வந்து போனதுக்கப்புறமா நல்லா ஹீட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஆயில் நல்லாவே வந்து சூடானதுக்கப்புறமா நம்மளோட ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். வாங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்குது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. நல்லா ஒத்தையாக வந்தால் தான் நம்மளுக்கு நம்ம கேட்ட ஸ்ப்ரிங்கிள் வந்து ரெடி ஆகும். அப்படி வந்து வேக விட்டுறாங்க. நமக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வாங்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரெடி. இப்போ இது கூட வந்து நம்ம வச்சுருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். நான் லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஓகே, இதை நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க பார்த்திங்கன்னா கிறிஸ்பியை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறமா தின்னீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.